தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் பிரதமர் மோடிக்கு இருக்கும் காழ்ப்பின் வெளிப்பாடுதான் அவரது இரட்டை வேடம். வாக்குக்காக எனது மக்களை அவதூறு செய்வதை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில், தேர்தல் பரப்புரையில் நாகரிக வரம்புகள் மீறாமல் கொள்கை, கோட்பாடுகள், செயல் திட்டங்கள் மீது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் தங்களது ஆட்சியின் சாதனைகளை முன்வைத்து வாக்கு சேகரிப்பதில் முன் உதாரணமாக திகழ வேண்டிய பிரதமர் நரேந்திர மோடி வெறுப்பு பேச்சுகளின் மூலம் மக்களிடையே பகை உணர்வையும் மாநிலங்களுக்கிடையே குரோதத்தையும் தூண்டி வருவது நாட்டுக்கு நல்லது அல்ல. முன்னதாக உத்தரப்பிரதேச மக்களை இழித்தும் பழித்தும் தென்னிந்தியர்களை பேசுவதாக தமிழக மக்கள் மீது அபாண்டமான பழியை சுமத்தியிருந்தார். மதம், மொழி, இனம் மற்றும் மாநிலத்தின் பெயரால் இன்னொரு தரப்பு மக்களை தூண்டிவிடும் செயல் ஆபத்தானது என்று எனது கண்டனத்தை அப்போதே தெரிவித்திருந்தேன். சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டிய அரசியல் தலைவரை பகையுணர்வை தூண்டுவது தவறு என்று கூறியிருந்தேன். ஆனால் தமிழக மக்களை மோசமானவர்களாகவும் இழித்தும் பழித்தும் பேசுவதை வழக்கத்தை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்வதில்லை. ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடி புகழ்பெற்ற ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவிகள் தமிழகத்தில் இருப்பதாக பேசியிருக்கிறார். இது கோடிக்கணக்கான மக்களால் வணங்கப்படும் பூரி ஜெகநாதரை அவமதிப்பதோடு ஒடிசா மாநிலத்தோடு நல்லுறவும் நேசமும் கொண்ட தமிழக மக்களை அவமதிப்பதும் புண்படுத்துவதுமாகும். ஜெகநாதன் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஒடிசா மக்களை தமிழக மக்களுக்கு எதிராக தூண்டும் பேச்சல்லவா இது? ஆலயத்தின் பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள் என்ற பழியை தமிழக மக்கள் மீது பிரதமர் மோடி சுமத்தலாமா? தமிழக மக்களை நேர்மையற்றவர்கள் என்று கூறுவது தமிழகத்தை அவமதிப்பது அல்லவா? தமிழர்கள் மீது மோடிக்கு இத்தனை காழ்ப்பும் வெறுப்பும் ஏன்? தமிழகத்துக்கு வரும்போது தமிழ் மொழியை உயர்வாக போற்றுவதாக பேசுவதும், தமிழர்களைப் போன்ற அறிவாளிகள் இல்லை என்று பாராட்டுவதும், அதே நேரத்தில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒடிசா போன்ற மாநிலங்களில் வாக்கு சேகரிக்கும் போது தமிழக மக்களை திருடர்கள் போலவும் வெறுப்பு மிகுந்தவர்களாகவும் அந்த மாநிலங்களுக்கு எதிரானவர்களாகவும் பேசுவது இரட்டை வேடம். இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். வாக்குக்காக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவதூறு செய்வதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் தனது கண்டன பதிவு செய்திருக்கிறார். இது குறித்து செய்தி நிபுணர்கள் மற்றும் சமூகவாதிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் புகழ்பெற்ற ஜெகநாதர் ஆலயத்தில் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவிகள் தமிழகத்தில் இருப்பதாக பேசியிருக்கிறார். இது குறித்து தான் தமிழக முதல்வர் கண்டன பதிவு செய்திருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பிரதமர் அவர்கள் ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவிகள் தமிழகத்தில் இருப்பதாக பேசியிருக்கிறார். ஏன் அந்த ஜெகநாதனுடைய பக்தர் ஒருவர் தமிழகத்தில் பாதுகாப்பாக அந்த சாவியை வைத்திருக்கிறார் என்று கூட நாம் எண்ணியிருக்கலாம். அப்படி கூட இருக்கலாம். ஆக அங்கே தொலைந்து போன சாவி இங்கே பத்திரமாக இருக்கிறது என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக சாவி பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்களா அல்லது திருடி வைத்திருக்கிறார்களா என்பதுதான் பேசுபொருளாக இருக்கிறது. ஆகையினால் புகழ்பெற்ற ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷ அறையில் தொலைந்து போன சாவிகள் தொலைந்து போனதனவா, திருடப்பட்டனவா என்ற இரண்டு கோணத்தில் நாம் பார்க்க வேண்டும். தொலைந்து போன சாவிகள் தொலைந்து போன சாவிகள் என்று தான் பேசியிருக்கிறாரே ஒழிய திருடு போன சாவி என்று அவர் சொல்லவில்லை. ஆகையினால் ஜனநாயகத்தை நாம் மதிக்க வேண்டும். ஜனநாயகத்தின் அடிப்படையில் அவருடைய இந்திய பிரதமர். ஆகையினால் பிரதமர் மோடி அவர்கள் அப்படி பேசியிருக்கிற மாட்டார். தமிழக மக்கள் தமிழகத்தில் திருடித்தான் கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் என்று பேசியிருக்க வாய்ப்பு கிடையாது என்று சமூக ஆர்வலர்கள் தங்கள் கருத்தை பதிவு செய்கிறார்கள். எது இருந்தாலும் நமது இந்திய நாட்டில் ஜாதி, மதம், மொழி, இனம் என்று பார்க்காமல் குமரி முதல் இமயம் வரை, கன்னியாகுமரி முதல் இமயம் வரை நாம் இந்தியர், பாரத தேசத்தினுடைய மக்கள், இந்திய மக்கள். ஆகவே நாம் உலகத்திற்கு முன் உதாரணமாக மனிதநேயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கொள்கையும் கோட்பாடாக இருக்க வேண்டும்.